ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சம் டிப்ஸ். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிளுக்கு ஃப்ரீ ஆன்லைன் ஃபிசிக்கல் கிளாஸஸில் தேர்ட் வீக் கிளாஸில் இருக்கும். இதில் நம்ம இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து ஃபிசிக்கல் வந்து ஈஸியாக எப்படி கிராக் பண்ணலாம், 5 கிலோமீட்டர் ஓட முடியாதவங்க எப்படி ஓடலாம், நம்ம ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இது வந்து நம்மளோட தேர்ட் வீக் கிளாஸஸ். சரிங்களா? தேர்ட் வீக் கிளாஸஸோட இந்த செக்ஷன் வீடியோ. இதில் நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கலே ஸ்டார்ட் பண்ணல, இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால் ஓட முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். சரிங்களா? யாரெல்லாம் 5 கிலோமீட்டர் வந்து நிற்காமல் ஓட முடியுதோ அவங்களால கண்டிப்பாக டைமிங்கை அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 5 கிலோமீட்டர் ஓடக்கூடிய திறமையை ஃபஸ்ட்டு வளர்த்துவோங்க. ஓடாதவங்க, இதுவரைக்கும் ஓடாதவங்க, ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கவங்க வந்து கொஞ்சம் புல் பண்ணி ஓடுறதுக்கு ரெடியாகுங்க. சரிங்களா? ரொம்ப ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கிறவங்க, அப்புறம் வந்து வகுறு குத்துது, நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரீசன் சொல்கிறாங்க. சரிங்களா? இவங்களாம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க நல்லா ஸ்விம்மிங் பண்ணுங்கள். ஸ்விம்மிங் தெரியாதவங்க வந்து லாங் ரன்னிங் பண்ணுங்கள். சரிங்களா? லாங் ரன் பண்ணுங்கள். அப்புறம் அப்டம்னால் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுங்கள். அப்டம்னால் ஸ்ட்ரென்த் பண்ணாலே உங்களுக்கு வயிறு பிடிக்கிறது, நெஞ்சு வலிக்கிறது, இளைக்கிறது அதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகிடும். சரிங்களா? ஸோ அப்டம்னால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தனாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஓடலாம், நல்லா ஓடலாம். 5 கிலோமீட்டர் ஓடி என்னால் டைமிங் வந்து அச்சீவ் பண்ண முடியல, அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து நீங்கள் வந்து 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டராக 5 கிலோமீட்டர் வந்து 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டராக செப்பரேட் பண்ணி அந்த 1 கிலோமீட்டர் வந்து நீங்கள் டைமிங்குள்ளே அச்சீவ் பண்ணுங்கள். சரிங்களா? 1 கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 4 மினிட்ஸ். சரிங்களா? 4 மினிட்ஸ் இல்லைனா 4:10 அந்த பாயிண்டில் வந்து ஃபினிஷ் பண்ண பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நீங்கள் ரெக்கவரி டைம் நல்லாவே எடுங்க. ரெக்கவரி டைம் எவ்வளோ எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் 1 கிலோமீட்டர் வந்து நீங்கள் 4:10 முடிக்கணும். சரிங்களா? அந்தமாரி வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த 4.10 மினிட்ஸ். சரிங்களா? 4.10 மினிட்ஸ் அதிகபட்சம் போனாலும் 4.20 25 முடிக்க பாருங்கள். சரிங்களா? நீங்கள் ரெக்கவரி டைம் எவ்வளோ நாள் எடுத்துக்கோங்க, ஆனால் 1 கிலோமீட்டர் நீங்கள் 4.25 மினிட்ஸ் அதுக்கு மேலே எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிலோமீட்டரும் நீங்கள் வந்து டெய்லி இந்தமாரி கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டைமிங் அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? இந்தமாரி பிரித்து நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட் ஷெட்யூலில் மாற்றுங்க. நம்ம ஒர்க் அவுட் ஷெட்யூலில் உங்களுக்கு போட தெரியலனா நம்மளோட ஷெட்யூலில் கூட ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? 5 கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஷெட்யூலும் ரன்னிங் ஷெட்யூல் கரெக்டாக கொடுத்துருக்கோம். இதை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் அச்சீவ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் டைமிங் வந்து இன்றைக்கி டைமிங் வந்து ஓடிருக்கீங்க. ஆல்ரெடி வந்து நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? உண்மையிலே நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து இன்னும் டைமிங் வரலான்னு சொல்கிறீங்க. அவங்களுமே நீங்கள் டைமிங் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஓடுனா வச்சிடலாம். சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்லிக்கிறேன், நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களால் டைமிங் வைக்க முடியும். சரிங்களா? உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இளைக்கும். எனக்கு வந்து இளைச்சிருச்சு, ரொம்ப இளைக்குது, என்னால் ஓட முடியலன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். இளைச்சதுக்கப்புறம் ஓடணும். ஓடுனது தான் உங்களோட தனிப்பட்ட திறமைன்னு சொல்கிறோம். சரிங்களா? எல்லாருமே அந்த இளைக்கிற வரைக்கும் எல்லாருமே ஓடலாம். ஆனால் அதுக்கடுத்து யாரெல்லாம் ஓடுறாங்களோ அவங்க மட்டும்தான் டைமிங்கிறது ஒன்று வைப்பாங்க. சரிங்களா? இளைக்குதுன்னு சொல்லிட்டு நிற்கிறவங்களும் சரி, இளைக்குதுன்றது ஸ்லோ பண்ணுறவங்களும் சரி, கண்டிப்பாக டைமிங் வைக்க மாட்டீங்க. இளைச்சாலும் பரவாயில்ல, நான் ஓடி இந்த டைமிங்குள்ளே நான் முடிக்கணும்னு நினச்சி ஓடுறவங்க மட்டும்தான் டைமிங் வைக்க முடியும். ஸோ உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? கால் வலிக்குது ஓட முடியல, இல்லைனா வவுறு குத்துது, வவுறு பிடிக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்களா? நீங்கள் வவுறு பிடிக்குதுன்னு சொல்கிறவங்கலாம் தயவு செஞ்சு நிற்காம அப்படியே ஓடிக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிடும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரி பண்ணிக்கிட்டு ஸ்டாப் பண்ணாதீங்க, ரன்னிங் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓடிக்கிட்டே இருங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அப்புறம் இந்த அப்டாமினல், பிளாங்க் எல்லாமே நிறையா போடுங்க. பிளாங்க்கு, அப்டாமினல்லாம் போட்டிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், உங்களோட அப்பர் பாடி வந்து அவ்வளோ ஃபிட்டாகும். உங்களால் மூச்சு திணறுது, வவுறு குத்துது, இந்த பிரச்சனை எதுவுமே வராது. சரிங்களா? அப்டாமினல் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணணுமோ அவ்வளோக்கு ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அப்டாமினல் வந்து டெய்லி 200 மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 செக்ஷன்லையும் போடுங்க. சரிங்களா? 2 செக்ஷன்ல நீங்கள் அப்டாமினல் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இழுத்து ஓடலாம். வவுறு வந்து குத்துறது, மூச்சு இழைக்கிறது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சரிங்களா? அப்டாமினல் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணிக்கோங்க. ஓகே, தேர்ட் வீக் ஷெட்யூலில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து மண்டேல வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 5 கிலோமீட்டர் டைமிங். ஆக்சுவலாக இன்றைக்கி டைமிங் வந்து வச்சாச்சு. நம்ம டைமிங் வச்சு நம்ம நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம இதில் அப்டேட் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து இன்னும் எஃபோர்ட் பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் டைமிங் வச்சிடலாம். சரிங்களா? இந்த டைமிங் முடிச்ச பிறகு நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா 50 புஷ்அப்ஸ், 100 ஸ்குவாடு, 300 ஸ்கிப்பிங். சரிங்களா? இதை முடிச்ச பிறகு ஈவினிங் செக்ஷன், அதாவது இன்றைக்கி ஈவினிங் செக்ஷன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா 1 கிலோமீட்டர் வந்து ஒரு 3 செட்டு வந்து டைமிங் வச்சு விடுங்க. 1 கிலோமீட்டர் வந்து 4:30, அதிகபட்சம் வந்து 4:30. இந்த 4:30க்கு மேலே போகாதீங்க. சரிங்களா? இது வந்து மேக்ஸிமம் டைமிங் தான் 4:30. மினிமம் வந்து நீங்கள் 4:10, 4லே முடிக்க பாருங்கள். அப்படி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டைமிங் அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? இது முடிச்சுட்டு இந்த புஷ்அப், ஸ்குவாட், ஸ்கிப்பிங் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளுமே உங்களோட செக்ஷன் முடிஞ்சுச்சுன்னா ஸ்ட்ரெச்சிங் வந்து மஸ்ட்டு, நல்லா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாளைக்குரிய ஷெட்யூல் வந்து உங்களால் கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியும். ஓகே, டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 800 மீட்டர் வந்து 3 செட்டு. சரிங்களா? 3 செட்டுமே நீங்கள் டைமிங் வந்து 3:10க்குள்ளே முடிக்கணும். ஒவ்வொரு செட்டுமே நீங்கள் வந்து 3:10. சரிங்களா? 3ல் அதாவது 3 800 ஓடுறீங்க. ஒவ்வொரு 800மே 3:10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு செட்டுக்குமே நீங்கள் ரெக்கவரி டைமிங் வந்து எவ்வளோ வேணால் எடுத்துக்கோன்றது நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா,
ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா, நீங்க ரெக்கவரி டைமை கம்மியா வச்சு பண்ணுங்க சரிங்களா? ஃபஸ்ட் டைம் இப்ப தான் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப இழப்பு எடுக்கும். பிரீத்திங் இஷ்யூ கொஞ்சம் இருக்கும். அதனால கொஞ்சம் ரெக்கவரி டைம் எடுத்துக்கோங்க. எடுத்தே பண்ணுங்க சரிங்களா? ஆல்ரெடி இந்த ரன்னிங் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து ரெக்கவரி டைமையே ரொம்ப கம்மியா வச்சு பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த இழப்பு எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகும். இந்த 3 800 ஓடி முடிச்ச பிறகு 4 400 சரிங்களா? ஃபர்ஸ்ட் 800 ஓடுங்க, இல்லன்னா 400 ஓடுங்க. உங்க விருப்பம் தான் எதுனாலும் வச்சுக்கோங்க. 4 400 வந்து எப்படி வச்சு ஓடுறீங்கன்னா, 1:30 நிமிஷத்துல வந்து நீங்க வந்து ஓடி முடிச்சுருங்க சரிங்களா? 1 1/2 நிமிஷத்துல 4:30 சாரி 4 400 ஒவ்வொரு செட்டும் 1 1/2 நிமிஷத்த வச்சு ஓடணும் சரிங்களா? ரெக்கவரி டைமிங் வந்து ஆல்ரெடி ஓடுறவங்க வந்து ரெக்கவரி டைமிங் ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க. புதுசா இதெல்லாம் ரன்னிங் பண்ணுறவங்க வந்து ரெக்கவரி டைம் கொஞ்சம் வச்சுக்கோங்க சரிங்களா? கொஞ்சம் வச்சுக்கோங்க. பிரீத்திங் இஷ்யூ இருந்துச்சுன்னா கொஞ்சம் நின்னு கூட ஓடுங்க சரிங்களா? ஆனா டைமிங் வந்து 400க்கு வந்து 1 1/2 நிமிஷம் தான். 800 பார்த்தீங்கன்னா 3:10 நிமிஷம் தான் சரிங்களா? 3.10 நிமிஷம் தான் 800க்கு. ஓகேவா? இது முடிச்சுட்டு புஷ் அப்ஸ், ஸ்குவாட் போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் என்ன பண்ணுறீங்கன்னா, லெக் ஓப்பன் ஒர்க் அவுட் நல்லா போடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெக் ஓப்பன் ஒர்க் அவுட் போடுங்க. லெக் ஓப்பன் ஒர்க் அவுட் போட்டு முடிச்ச பிறகு வந்து 2 கிலோமீட்டர் வந்து மீடியம் ஃபாஸ்ட்ல ஓடுங்க சரிங்களா? இந்த 2 கிலோமீட்டருமே மீடியம் ஃபாஸ்ட்ல வர்றது வந்து லெக்க நல்லா ஓப்பன் பண்ணி ரைஸ் பண்ணி விடுங்க சரிங்களா? இத முடிச்சுட்டு புஷ் அப், ஸ்குவாட், ஸ்கிப்பிங் போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே என்ன பண்ணுறீங்கன்னா 3x1 கிலோமீட்டர் அதாவது 1 கிலோமீட்டர் வந்து 3 செட்டு சரிங்களா? 1 கிலோமீட்டரோட டைமிங் வந்து 4 நிமிஷத்துக்குள்ள ஒரு கிலோமீட்டர் நீங்க வந்து முடிச்சிருக்கணும் சரிங்களா? மொத்தம் வந்து 3 செட்டு 1 கிலோமீட்டர் வந்து ஓடணும். ஒவ்வொரு செட்டுமே 4 நிமிஷம் வச்சு ஓடிக்கோங்க சரிங்களா? ரெக்கவரி டைம் வந்து புதுசா வரவங்க நல்லா வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கும்போது ரெக்கவரி டைம் ரொம்ப கம்மியா வச்சு ஓடுங்க. இது முடிச்ச பிறகு வந்து 2x1 கிலோமீட்டர் சரிங்களா? இது வந்து மீடியம் அதாவது ஃபர்ஸ்ட்டு இந்த 3 செட் வந்து ஃபாஸ்ட்டா ஓடுனீங்கன்னா, இந்த 2 செட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஓடிக்கோங்க. ஸ்லோவா ஓடுற மீன்ஸ் இது வந்து 4 நிமிஷம் தான். இது ஒரு 5 நிமிஷம். 1 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு ஓடிக்கோங்க சரிங்களா? 2 செட்டு 1 கிலோமீட்டர் வந்து 5 நிமிஷத்துல ஓடுறீங்க. 3 செட்டு 1 கிலோமீட்டர் வந்து 4 நிமிஷத்துல ஓடுறீங்க சரிங்களா? ஒவ்வொரு செட்டுமே டைமிங் கரெக்ட்டா அச்சீவ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண தான் உங்களால டைமிங் வந்து ரெடியூஸ் ஆகுதா, இல்ல இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இத முடிச்சுட்டு வந்து புஷ் அப், ஸ்குவாட், ஸ்கிப்பிங் போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஈவினிங் செக்ஷன் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டெப் ஒர்க் அவுட் போடுங்க. ஸ்கூலுக்கு போயிருங்க. ஸ்கூல்ல இல்ல ஸ்டேடியம் அந்த மாரி இடத்துக்கு போயிருங்க. போயிட்டீங்கன்னா ஸ்டெப் ஒர்க் அவுட் வந்து நல்லா போடலாம். ஸ்டெப் ஒர்க் அவுட் நல்லா போட்டு முடிச்ச பிறகு ஒரு 2 கிலோமீட்டர் வந்து மீடியம் ஃபாஸ்ட்ல வந்து லெக் நல்லா ஓப்பன் பண்ணி ஓடுங்க. சரிங்களா? இத முடிச்சுட்டு புஷ் அப், ஸ்குவாட், ஸ்கிப்பிங்லாம் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து தேர்ஸ்டே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 3 கிலோமீட்டர் வந்து 14 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ண பாருங்க. மென் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அதிகபட்சம் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே 3 கிலோமீட்டருக்கு 14 நிமிஷத்துக்கு மேலே எடுக்காதீங்க யாருமே சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இழுத்து விடுங்க. வெறும் 3 கிலோமீட்டர் ஓட போறீங்க. 5 கிலோமீட்டர் கிடையாது. 3 கிலோமீட்டர் வந்து டைமிங் தான். இது வந்து அதிகபட்சம் 14 நிமிஷம் சரிங்களா? 14 நிமிஷத்துக்கு மேலே தாண்டக்கூடாது. டைமிங் செக் பண்ணிவிட்டு குரூப்பில் அப்டேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து புஷ் அப், ஸ்குவாட், ஸ்கிப்பிங் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஈவினிங் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லெக் ஓப்பன் ஒர்க் அவுட் நல்லா போடுங்க. போட்டு முடிச்ச அப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் வந்து லெக் ஓப்பன் பண்ணி ஸ்லோவா ஜாக்கிங் பண்ணுங்க சரிங்களா? நல்லா லெக் ஓப்பன் பண்ணி ஸ்லோவா ஓடுங்க. நெக்ஸ்ட் வந்து புஷ் அப், ஸ்குவாட், ஸ்கிப்பிங்லாம் போட்டு முடிச்ச பிறகு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 400 மீட்டர் சரிங்களா? 400 மீட்டர் ஸ்பீடு, 400 மீட்டர் வந்து ஸ்லோ. இந்த மாதிரி நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டார்ட்டிங்லேயே ஃபஸ்ட்டு 400 மீட்டர் ஸ்லோவா ஓடுனீங்கன்னா, அடுத்த 400 மீட்டர் வந்து அதாவது ஸ்பீடா ஓடணும் சரிங்களா? அடுத்த 400 மீட்டர் வந்து ஸ்லோவா ஓடிக்கணும். இந்த ஸ்லோவா ஓடுற 400 மீட்டர் தான் ரெக்கவரி டைம் சரிங்களா? ஒரு 400 மீட்டர் வந்து ஸ்லோவா ஓடிக்கோங்க. இன்னொரு 400 மீட்டர் வந்து ஸ்ப்ரிண்ட் ரீடிங் சரிங்களா? இது வந்து ஸ்லோவா ஓடுற 400 மீட்டர் தான் உங்களுக்கான ரெக்கவரி டைமிங் சரிங்களா? அடுத்து ஒரு 400 மீட்டர் வந்து நீங்கள் ஸ்ப்ரிண்ட் அடிக்கணும். இப்படி நீங்கள் 5 கிலோமீட்டர் வந்து நிற்காம ஓடுங்க சரிங்களா? யாருமே நிற்காதீங்க, நின்று ஓடாதீங்க. 5 கிலோமீட்டர் வந்து 400 400ஆ செப்பரேட் பண்ணி ஸ்ப்ரிண்ட்டு, ஸ்லோ அந்த மாரி ஓடுங்க சரிங்களா? இத முடிச்ச பிறகு அந்த புஷ் அப், ஸ்குவாட் எல்லாமே போட்டு முடிச்சுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு ஒரு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க சரிங்களா? இத முடிச்சுட்டு ஈவினிங் செக்ஷன் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, 2 கிலோமீட்டர் வந்து ஸ்லோ ஜாக் பண்ணி முடிச்ச பிறகு ஸ்லோ ஜாக்கே பண்ணுங்க. டெத் ஸ்லோவோட ஓடிக்கோங்க சரிங்களா? இத முடிச்சுட்டு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே வந்து ஈவினிங் வந்து ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கோங்க. அடுத்து சாட்டர்டே மார்னிங் வந்து ஏன்னா லாங் ஓட போறீங்க. அதனால சொல்றேன். ஃபுல் பாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. பசங்க இருந்தாங்கன்னா பாடி பேர் பிரிச்சுக்கிட்டு 2 பேரா ஸ்ட்ரெச் பண்ணி பழகிக்கோங்க சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் வந்து நீங்கள் வந்து 8 கிலோமீட்டர் வந்து கன்டினியூஸ் ஓடுங்க சரிங்களா? 8 கிலோமீட்டருமே நீங்களோட டைமிங் எவ்வளோ இருக்கணும்னா 40 நிமிஷம். அதிகபட்சம் 40 நிமிஷத்துக்குள்ள 8 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண பாருங்க மென் கேண்டிடேட்ஸ் வந்து. 8 கிலோமீட்டர் நீங்க 40 நிமிஷத்துல ஓட்டிட்டீங்கன்னா, அழகா டைமிங் வைக்கலாம் சரிங்களா? உங்களோட டைமிங் வந்து நீங்க வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். 8 கிலோமீட்டர் வந்து 40 நிமிஷத்துல ஓடிட்டீங்கன்னா, சரிங்களா? அடுத்து முடிச்சிட்ட பிறகு புஷ் அப், ஸ்குவாட், ஸ்கிப்பிங்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஈவினிங் செக்ஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 5x400 மீட்டர் சரிங்களா? அதாவது 400 மீட்டர் வந்து 5 செட் வந்து ஸ்ப்ரிண்ட் ஓட போகிறீங்க சரிங்களா? இது வந்து புதுசா ஓடுறவங்க வந்து ரெக்கவரி டைமிங் நல்லா எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஓடிட்டுருக்கவங்க வந்து ரெக்கவரி டைமிங் ரொம்ப கம்மியா வச்சு ஓடுங்க சரிங்களா? எல்லாம் முடிச்ச பிறகு புஷ் அப், ஸ்குவாட், ஸ்கிப்பிங்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க சரிங்களா? சண்டே வந்து மென் கேண்டிடேட்க்கு ஃபுல் ரெஸ்ட்டு தான். நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸ்விம்மிங் பண்ணுங்க சரிங்களா?
உமன் கேண்டிடேட்ஸில் ஒரு சிலர் வந்து டைமிங் வச்சுட்டீங்க. ஒரு சிலர் வந்து டைமிங் வராம இருக்கீங்க. சரிங்களா? நீங்க வந்து ப்ராப்பரா கொஞ்சம் ஷெட்யூல ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு டைமிங் வந்துரும். ஸோ ஒவ்வொரு நாள் செக்ஷனையும் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணுங்க. டைம் இல்ல நம்மட்ட. இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 நாள் தான். அதிகபட்சம் 40 நாள் தான் சரிங்களா? அதுக்குள்ள ஃபிசிக்கல் வந்து அப்டேட் வந்துரும். ஸோ கொஞ்சம் எஃபெக்டிவா ஒர்க் அவுட் பண்ணுங்க சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மண்டே நீங்க என்ன பண்றீங்கன்னா, 2 கிலோமீட்டர் வந்து டைமிங் அப்டேட் சரிங்களா? 2 கிலோமீட்டர் வந்து டைமிங் ஓடி முடிச்ச பிறகு ஒரு 5, 100 வந்து ஸ்ப்ரிண்ட் ஓடுறீங்க சரிங்களா? இத முடிச்சுட்டு புஷ் அப்ஸ், ஸ்குவாடு, ஸ்கிப்பிங்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்ச பிறகு ஈவினிங் செக்ஷன் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஷட்டில் ரன் சரிங்களா? ஷட்டில் ரன் நல்லா ஓடுங்க. ஓடி முடிச்சுட்டு ஏபிசி ஒர்க் அவுட் பண்ணுங்க சரிங்களா? இத முடிச்சுட்டு புஷ் அப், ஸ்குவாடு, ஸ்கிப்பிங் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து உமன் கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10 இன்ட்டு 100 மீட்டர் சரிங்களா? 10 100 மீட்டர் சரிங்களா? அடுத்து வந்து 5 200 மீட்டர். இது எல்லாமே ஸ்ப்ரிண்ட் ஆக்ஷன் தான் இருக்கணும். ஸ்லோவா யாரும் ஓடாதீங்க சரிங்களா? நல்லா லெக் ஓப்பன் பண்ணி புல் பண்ணி ஓடுங்க. இந்த 10 100 5 6மே நல்லா ஸ்ப்ரிண்ட் ஆக்ஷனில் பண்ணுங்க சரிங்களா? இத முடிச்சுட்டு வந்து புஷ் அப், ஸ்குவாட், ஸ்கிப்பிங் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஈவினிங் செக்ஷன் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஷட்டில் ரன் ஓடுங்க. ஓடி முடிச்சுட்டு ஸ்டெப் ஒர்க் அவுட் போடுங்க. இல்லைனா ஸ்டெப் ஒர்க் அவுட் போட்டு ஷட்டில் ரன் ஓடணும் சரிங்களா? இது முடிச்ச பிறகு வந்து புஷ் அப், ஸ்குவாடு, ஸ்கிப்பிங் எல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க சரிங்களா? அப்புறம் வெட்னஸ்டே வந்து என்ன பண்ணீங்கன்னா 10 இன்ட்டு 50 மீட்டர் சரிங்களா? 50 மீட்டர் வந்து ஒரு 10 செட்டு, 100 மீட்டர் ஒரு 5 செட்டு, 200 மீட்டர் ஒரு 5 செட்டு சரிங்களா? இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்ப்ரிண்ட் ஆக்ஷன் தான் இருக்கணும். யாரும் ஸ்லோவா வந்து ஓடாதீங்க. நல்லா லெக் ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரிண்ட் ஆக்ஷன் போடுங்க. உமன் கேண்டிடேட்ட பொறுத்த மட்டும் லெக் ஓப்பன் பண்ணி ஓடுனாலே உங்களுக்கு வந்து டைமிங் அச்சீவ் பண்ணிறலாம் சரிங்களா? 1200 மீட்டர் வந்து 8 1/2 நிமிஷத்துல ஓடுறது ஈஸியான டாஸ்க் சரிங்களா? நீங்க லெக் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் புல் பண்ணாலுமே உங்களுக்கு டைம் வந்துரும். ஸோ கொஞ்சம் எஃபெக்டிவா ஒர்க் அவுட் பண்ணுங்க சரிங்களா? இத முடிச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஈவினிங் செக்ஷன் வந்து என்ன பண்றீங்கன்னா, லெக் ஓப்பன் ஒர்க் அவுட் சரிங்களா? லெக் ஓப்பன் ஒர்க் அவுட் நல்லா பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ஸ்லோ ஜாக்கிங் பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு இந்த புஷ் அப், ஸ்குவாட்லாம் போட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 5 இன்ட்டு 400 மீட்டர் சரிங்களா? அதாவது 5 400 மீட்டர் வந்து ஸ்ப்ரிண்ட் ஓடுறீங்க. ஓடி முடிச்சுட்டு இந்த புஷ் அப், ஸ்குவாடு இதெல்லாம் போட்டுக்கோங்க சரிங்களா? 5 400 மீட்டர் தான். கொஞ்சம் எஃபெக்டிவா ஓடுங்க சரிங்களா? இந்த 400லாம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்டிவா ஓடுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நீங்க ஓட போறது மொத்தத்துக்கே 1600 மீட்டர் தான். 4 ரவுண்டு தான் சரிங்களா? ஸோ கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணுங்க 400 மீட்டர்லாம் சரிங்களா? ஈவினிங் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, லெக் ஒர்க் அவுட் சரிங்களா? லெக் ஒர்க் அவுட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ஸ்லோ ஜாக் பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு, இந்த புஷ் அப், ஸ்குவாட்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஃப்ரைடே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, 2 இன்ட்டு 400 மீட்டர் சரிங்களா? 2 400 6 200 மீட்டர் சரிங்களா? 200 இந்த 2 400 6 200 வந்து ஸ்ப்ரிண்ட் ஆக்ஷன் சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்ப்ரிண்ட் ஆக்ஷன் தான் ஆகணும். புதுசா ஓடுறவங்க ஸ்ப்ரிண்ட் ஓட்டு நல்லா ரெக்கவரி டைமிங் நல்லா எடுத்துக்கோங்க சரிங்களா? இந்த 400 மீட்டர் 200 மீட்டர் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து டைமிங் ரெடியூஸ் ஆகும். மறக்காதீங்க நீங்கள் ஓட போகிறது 1600 மீட்டர் தான். கொஞ்சம் எஃபெக்டிவ் போட்டு ஓடுங்க சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே மார்னிங் வந்து கன்டினியூஸா 3 கிலோமீட்டர் சரிங்களா? 3 கிலோமீட்டர் வந்து கன்டினியூஸா ஓடுங்க. நிக்காம ஓடுங்க சரிங்களா? நின்னுன்னு யாரும் ஓடாதீங்க. 3 கிலோமீட்டர் வந்து கிரவுண்ட்ல ஓடுனாலும் சரி, ரோட்ல ஓடுனாலும் சரி, கன்டினியூவா ஓடுங்க சரிங்களா? இது முடிச்சுட்டு வந்து புஷ் அப், ஸ்குவாட் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க சரிங்களா? இத முடிச்சுட்டு ஈவினிங் செக்ஷன் வந்து என்ன பண்றீங்கன்னா, 5 இன்ட்டு 400 மீட்டர் மீடியம் ஃபாஸ்ட்ல ஓடுங்க. நல்லா லெக்க வந்து ஓப்பன் பண்ணி ரைஸ் பண்ணி ஓடுங்க சரிங்களா? லெக் ஓப்பன் பண்ணி 5 400 மீட்டர் வந்து மீடியம் ஃபாஸ்ட்ல ஓடுங்க. ஸ்ப்ரிண்ட் ஓட வேணாம். சரிங்களா? நல்லா லெக்க மட்டும் ஓப்பன் பண்ணி புல் பண்ணி ஓடுங்க போதும். இத முடிச்சுட்டு வந்து புஷ் அப், ஸ்குவாட், ஸ்கிப்பிங் எல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஓகே. இதில வந்து நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு யாருக்கும் இந்த இன்ஜூரிஸு ரன்னிங் ஓடும்போது எது பெயினோ, இன்ஜூரி எது இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம பிசிக்கல் குரூப்ல ஜாயின் பண்ணியிருந்தாலும் பிசிக்கல் குரூப்ல கேளுங்க. உங்களுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா?